வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக், ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரப்போகிற மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஒரு பயிற்சி இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமான பயிற்சி தான். ஏன் முக்கியமான பயிற்சின்னு சொன்னேன்னா, இப்போ எல்லாருக்குமே நம்ம எப்பயுமே முக்கியமான பயிற்சினா குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி தான் சொல்லுவோம். ஆனால் செவ்வாய் பயிற்சியும் சில நேரங்களில் முக்கியமாக வரும். ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு 15 நாள் இருப்பார், 45 நாள், 1.5 மாதம் அவருடைய கணக்கு, அப்படி தான் சொல்லணும். அப்போ இந்த 45 நாள் அவர் என்ன பண்ணுவார்னா, பல விதங்களில் பல மாற்றங்களில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கொடுக்க போகிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேச ராசிக்கு எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மேச ராசிக்கு இந்த மார்ச் 15 பங்குனி 12ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான். அவர் எங்கேருந்து பயிற்சி ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகர ராசியில் இருந்தார். மகரம்ன்றது ஒரு உச்ச வீடு. உச்ச வீட்டிலிருந்து அவர் வந்து கும்பத்துக்கு போகிறார். அதாவது அவரோட பகை வீடு, சனியோட வீட்டுக்கு போகிறாருங்க. அப்படின்னு இருக்கும்போது அது வந்து பகை வீட்டுக்குள்ளே போகிறார். அப்படின்னு இருக்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த செவ்வாய் சனி கூட்டணி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேஷத்துக்கு செவ்வாய் சனி கூட்டணின்றது வந்து 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த 11ஆம் இடத்துல உட்காந்துட்டு செவ்வாய் பகவான் எப்படி இது பண்ணுவார்? முதல்ல உங்களுக்கே தெரியும், செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். அது மட்டும் கிடையாது. செவ்வாயோடைய தாக்கம்ன்ற போது முக்கியமான தாக்கம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானுக்கு வந்து ஒரு மனுஷனோட உடலுடைய ஆரோக்கியம், ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள், அதிகாரம். இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த 1.5 மாதம்ன்ற போது அடுத்த அரசியல் வரப்போகுது. உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன்லாம் வரப்போகுது. அப்போ இங்கே நிறைய பேர் சீட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மூவ் பண்ணுவாங்க. அது எம்பி சீட்டுன்ற எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ இந்த இதுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் ரொம்ப முக்கியம். சூரியன் எப்படியோ அதே மாதிரி தாங்க செவ்வாய்க்கு அந்த ஒரு நெருப்பு கிரகத்துடைய ஒரு இது உண்டு, பங்கு உண்டு. அப்படின்னு இருக்கும்போது அதிகார பதவி அடைவதற்கும், அதிகாரம் சம்பந்தமான ஒரு பதவிக்குள்ள போவதற்கும், உயர் பதவிகளுக்கு போவதற்கும் இந்த செவ்வாய் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். அது மட்டும் கிடையாதுங்க, வேலைக்கும் செவ்வாய்க்கு தொடர்பு உண்டு. சரிங்களா? இப்போ மேசராசி அன்பர்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. கூடவே சனியும் சேர்ந்து உட்காந்துருக்காரு. எப்பவுமே சனி செவ்வாய் சேர்க்கை வந்து அவ்வளோ பெஸ்ட்டு கிடையாதுங்க. ரெண்டு பேருமே அவ்வளோ, ஏன்னா செவ்வாய் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார், சனி பகவான் ரொம்ப ஸ்லோவாக இருப்பார், அப்படி தான் சொல்லணும். அப்போ இவங்க ரெண்டு பேருடைய ஒரு தாக்கம் எப்படி இருக்கும்போது தான் நம்ம இதில் டக்குன்னு ஷார்ட்டாக பார்த்து முடிக்க போகிறோம். நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசி அன்பர்களுக்கு வந்து இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ப்ளஸ் அவங்க 14 லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். செவ்வாய்க்கு அது லாபஸ்தானம்னு சொல்லும்போது அங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. செவ்வாய் சனியோட சேர்ந்து சுக்கிரனும் உட்காந்துருப்பார் கூட. அவர் வந்து டக்குன்னு மாறிடுவார். அவர் எப்படி மாறுவார்னா, அந்த மார்ச் மாதம் முடிகிற டைமில் ஏப்ரல் அவர் மாறி போயிடுவார். ஆனாலுமே இவங்க வந்து ஒரு 45 நாட்கள் இவங்களுடைய பயணங்கள் தொடரப்போகிறது. இந்த நேரத்தில் வந்து முக்கியமான விஷயம், மேசராசி அன்பர்களுக்கு வந்து தொழில் சார்ந்த, அதாவது சொல்லுவாங்கல்ல, தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. காசு வரும். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத காசு கண்டிப்பாக கிடைக்கும். கைமேல் நல்ல பலன் உண்டு தொழில் ரீதியாகவும். அது உங்களுடைய வேலை விஷயத்தில் தான். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த உயர் பதவிகள் வருங்க. சில பேர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேசராசி அன்பர்கள், உங்களுக்கான ப்ரொமோஷனுக்கான ஒரு வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு தேடி வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலம் உங்களுக்கு இது வந்து சாதகமாக இருக்குங்க. அதாவது இந்த செவ்வாய் சனி வந்து மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து பாதகம்னு சொல்லுவாங்க, பாதகம் கிடையாது. இது கொஞ்சம் சாதகமாக இருக்கு. ஏன்னா அவங்களோட பார்வை இருக்குது பார்த்தீங்களா. செவ்வாய் உங்களுடைய, அது மட்டும் தனிப்பட்ட முறையில் செவ்வாயோட பயிற்சின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட 2ஆம் இடம், பணம் சார்ந்த இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 5, 6 நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல லாபம் உண்டு. தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. இந்த எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி ஃபீல்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இந்த பணி செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதிக நன்மை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு முயற்சிகள் இருக்கும். உங்களுக்கே தெரியும், சித்திரை மாதம் பிறக்கும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய வேலைகள்லாம் தொடங்குவோம். அப்போ இது எல்லாமே இந்த செவ்வாயோடைய அந்த பயிற்சியில் தான் நடக்க போகுது. அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து மேசராசி அன்பர்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே சுற்றி போனாலும் மேசராசி அன்பர்களுக்கு பணம் சார்ந்த விஷயம் தான் காட்டுதுங்க. அதாவது கூடையை சொல்லுவாங்களே, கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் அப்படிலாம் சொல்ல வரலங்க. நான் ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், நீண்ட நாளில் கிடைக்காத பணம் கிடைக்கும். நீங்கள் ஒரு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அது கிடைக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வை இருக்குல்ல, 6ஆம் இடத்துல செவ்வாயோட இருக்கும்போது நீங்கள் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் இழுபறியாக இருந்திருக்கும். அந்த பணம் வரும். அந்த பணம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு உதவும். சுக்கிரனும் கூட இருக்காரு. ஒரு விஷயம் பார்த்துங்க, சுக்கிரனும் கூட இருக்கிறனால கண்டிப்பாக சில சுப விஷயம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த சுப விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பணங்கள்ன்ற விஷயம் உதவுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்க 14ஆம் இடத்துல உங்களுக்கு உட்காந்துருக்கனால, லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்குள்ள சனி பகவான் அங்கே உட்காந்துருக்காரு. உங்களுக்கே தெரியும், மேஷராசியோட அதிபதியே செவ்வாய் தான். அவர் 14ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது ஒரே விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாபம் தரும் விஷயங்கள்ன்றப்போ லாபம் தரும் தெய்வங்கள்னு சொல்லலாம். நம்மளுக்கு லாபம் தரும் தெய்வங்கள்னா செவ்வாயின்னு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், முருகனை கும்பிடுவாங்க, அம்மனை கும்பிடலாம். இதில் ஒரு பெஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த செவ்வாய் சனியோட சேர்க்கை இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு, இப்போ அம்மன் சொல்லும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பத்திரகாளி அம்மன், பிருத்திங்கரா தேவி, வராகி அம்மன் எடுத்துக்கலாம். மேஷராசி அன்பர்கள் இந்த மாதிரி தெய்வங்களை, பெண் தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தடைகள், அதாவது நம்ம சில விஷயங்கள் தெரிந்து சொல்கிறோம், தெரியாமல் மறைமுகமாக பல விஷயங்கள் இருக்குங்க. அந்த விஷயங்களுடைய தாக்கம் உங்களை எதுவும் தீண்டாமல் நல்லபடியாக உங்களை கொண்டு போவதுக்குள்ள ஒரு வாய்ப்பையும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கைன்ற விஷயம் உங்களுக்கு கொண்டு வருது. இந்த சேர்க்கைன்றது என்னதான் சேர்ந்திருந்தாலும் இவங்களுடைய பார்வைன்றது நல்லா புரிஞ்சவங்க 7ஆம் இடத்துல தான் இருக்குது. செவ்வாய் சனி எப்பவுமே 7ஆம் பார்வை பார்ப்பாங்க. அந்த 7ஆம் இடம்ன்றது பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5ஆம் இடம் பார்க்க. 5ஆம்ன்ற போது செவ்வாய் மேஷத்துக்கு 5ஆம் இடம்ன்ற போது சிம்மத்தை பார்க்கிறார். சிம்மன்ற போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் உண்டு, நண்பர்கள்ன்ற விஷயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பேச்சுன்ற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போங்க. பேச்சுன்ற விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் அவங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவியும் இருக்குங்க. இந்த நேரத்தில் ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணுறீங்கல்ல, அவங்க பண்ண தொடங்கிருங்க. மார்ச் 15க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொழில் சார்ந்த ஒரு உயர்வு உங்களுக்கு இருக்குது. அந்த தொழில் சார்ந்த உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்துலையும் முன்னேற்றம் இருக்குது. அதை எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போங்க. ஒரே விஷயம்தான், அவசரமும் நிதானமும் சேர்ந்து வருது. அப்போ இந்த இடத்துல உங்கள்கிட்ட தேவை, ரொம்ப தேவை ஒன்றுக்கு ஒரு விஷயத்த 1க்கு 2 தடவை நீங்கள் யோசித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக தான் வரப்போகுது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் இதே மாதிரி வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.